இலங்கையினுடைய தென்பகுதி கடலில் தாக்கி அளிக்கப்பட்ட ஐரிஸ் டெனா கப்பலில் உயிரிழந்த ஈரானிய வீரர்களுடைய உடல்களை பெற்றுக்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது மொத்தமாக 104 ஈரானிய வீரர்கள் அதிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களில் 84 பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது அவர்களுடைய பெயர் விவரங்கள், ஏனைய விவரங்கள் அடையாளம் காணப்பட்டு இந்த உடல் இன்னாருடையது என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த உடல்களை மிக விரைவில் ஈரானுக்கு பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக, அதாவது ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று சொல்லி ஈரானிய அரசாங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த உடல்களை திரும்ப ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்கா தரப்பிலிருந்து அழுத்தங்கள் மறைமுகமாக கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு அது ஈரானுக்கு போய் சேர்ந்தா பிறகுதான் அதை நாங்கள் நம்ப முடியும். அது வரைக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. எனவே இப்பொழுது அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஈரானிய அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டுள்ளது. எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது எரிவாயுக்கான விலையும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக லிட்ரோ கேஸுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இன்றிலிருந்து எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.5 கிலோகிராம் சிலிண்டர் 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3990 ரூபா. அதே மாதிரி 5 கிலோ கேஸ் சிலிண்டரினுடைய விலை 120 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. புதிய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1602 ரூபா. அதே போல் 2.3 கிலோகிராம் 56 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. புதிய விலை 750 ரூபா. இது லிட்ரோ கேஸுக்கான விலை அதிகரிப்பாகும். இன்றிலிருந்து உடனடியாக இது நடைமுறைக்கு வருகிறது. இலங்கையில் எரிபொருட்களுக்கான விலைகள் இன்னும் அதிகரிக்கலாம், இன்னும் தட்டுப்பாடுகள் வரலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அப்படியான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அரசாங்கம் ஒரு பக்கம் ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம், எல்லாமே இருக்குது, போதிய அளவு எரிபொருட்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாலுமே கூட பொதுமக்களுடைய நடவடிக்கையை பார்க்கக்குள்ள அதை நம்புற மாதிரியே தெரியல. எல்லாருமே வாங்கி வாங்கி சேமிக்கிறது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் சர்வதேச நிலைமை மோசமாகி கொண்டு தான் போகுது. எனவே இன்னுமே எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஒரு சர்வதேச ஒரு மாநாடு ஒன்று நடக்குது இந்த எரிபொருள் சம்பந்தமாக. அது என்ன சர்வதேச மாநாடு என்று சொன்னால் G7 மாநாடு. உங்களுக்கு தெரியும், G7 நாடுகள் என்று சொல்லி 7 நாடுகள் இருக்கின்றன. அந்த 7 நாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா. இந்த 7 நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் G7 என்று சொல்லப்படுற அமைப்பு. இந்த நாடுகள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எண்ணெய் ஸ்டாக்கில் இருக்குது, ரிசர்வில் வச்சிருக்கணும். எனவே இன்றைக்கு புதன்கிழமை அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பிரான்சினுடைய தலைமையில், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய தலைமையில் இந்த நாடுகள் ஒன்று கூடி எதை பற்றி விவாதிக்க போயினோம் என்று சொன்னால், தங்களிடம் இருக்கக்கூடிய சேமிப்பில் இருக்கக்கூடிய எரிபொருட்களை இப்போ நாங்கள் தங்கம் சேமித்து வச்சுக்கிற மாதிரி, காசு சேமித்து வச்சுக்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஏதாவது அவசர தேவைக்கு பயன்படுத்துறதுக்குன்னு சொல்லி நிறைய எரிபொருளை பில்லியன் கணக்கான பேரல் எரிபொருளை சேமித்து வச்சிருப்பினோம். அதில் அதிக அளவில் சேமித்து வச்சுக்கிறதை கனடான்னு சொல்லப்படுகிறது. கனடாட்ட 170 பில்லியன் பேரல்ஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 170 பில்லியன் பேரல்ஸ் எரிபொருள் இருக்குன்னு சொல்லி, ஆனால் ரிஃபைன் பண்ணப்படாமல் தேவைப்படும் போது அதை ரிஃபைன் பண்ணி சுத்திகரித்து பாவிக்கலாம் என்று சொல்லி. எனவே இந்த 7 நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க போகிறார்கள். தங்களுடைய ரிசர்வில் இருக்கக்கூடிய எரிபொருளை விடுவிக்கலாமான்னு சொல்லி, உலகத்துக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற பக்கம் எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னு சொன்னால் அங்கே ஈரானில் ஹோமுஸ் நீரினை மிக பெரும் ஆபத்தில் சிக்கியிருக்கிறது. அதில் கப்பல் போக்குவரத்துகள் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் போயிட்டு வருமாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 2 கப்பல்லாம் போகுதாம். அதே பெரிய கஷ்டம் என்று சொல்லி. அப்போ எண்ணெய்க்கான தட்டுப்பாடு இருந்தானே. எனவே இந்த மாதிரியான சர்வதேச நெருக்கடிகள் காரணமாக இன்று G7 நாடுகள் ஒன்று கூடி இப்படியான ஒரு முடிவை எடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் இலங்கை மக்கள் அனைவருக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை நேற்று சொல்லியிருந்தவர். எரிபொருட்களை சிக்கனமாக பாவியுங்கள் என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கொழும்பில் இருந்து போன குற்றப்புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் சென்று அங்கிருந்த துணைவேந்தரையும் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரையும் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். எதுக்காக இந்த விசாரணை என்று சொன்னால், இலங்கையினுடைய சுதந்திர தினம் வந்ததானே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. அதாவது சிங்க கொடியை இறக்கி போட்டு கருப்பு கொடி ஏற்றினது. எனவே அது இலங்கை சட்டங்களுக்கு முரணானது தானே, அது அப்படி செய்யலாது தானே. எனவே அதை யார் செய்தது, அதற்காக அனுமதி கொடுத்தது என்ன ஏது என்றது சம்பந்தமாக விசாரிப்பதற்காகத்தான் கொழும்பில் இருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் சென்று நேற்று 3 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக சொல்லப்படுகிறது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம். எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய வாகனம் பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சது அதை பார்த்த மக்களுக்கு ஒரு வித பதட்டமாக இருந்ததாக சொல்லப்படுது. பயம் ஒன்று இருந்தானே, சிஐடி வாகனம் பல்கலைக்கழகத்துக்கு போனால். எனவே அப்படியான சம்பவம் ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதோட சம்பந்தப்பட்ட மாணவர்களும் சில வேளைகளில் விசாரிக்கப்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இருக்கிறது தானே, அவையில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கணும் என்று சொன்னால், அவையில் போன வருஷமே அதாவது இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் கருப்பு கொடி ஏற்றியக்குள்ளே கடிதம் போட்டதாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு. இந்த மாதிரி உங்களோட பல்கலைக்கழகத்தில் என்ன கருப்பு கொடி ஏற்றுறீங்கள், என்ன பிரச்சனை என்று சொல்லி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கடிதம் போட்டிருந்ததாம் துணைவேந்தருக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்லல, உரிய நடவடிக்கை எடுக்கல என்று சொல்லி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஏற்கனவே ஒரு முறைப்பாடு மாதிரி சொல்லியிருந்தது. எனவே அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் மீதான விசாரணைகளும் இடம்பெறலாம் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இங்கால எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசான பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்லி ஒரே அந்த கதை தான். நிறைய தரவுகள் எல்லாம் எடுத்து வச்சு எங்கேயெல்லாம் தேடி எடுத்துக்கொண்டு அதில் இத்தனை வகை இருக்குது, இதை இப்படி தடுத்திருக்கலாம், இதை இப்படி அறிஞ்சிருக்கலாம் என்று சொல்லி இன்னும் சொல்லி விளக்கமெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கார். அதாவது இந்தியாவினுடைய ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்லிக்கார் தெரியுமா, இலங்கை சும்மா இருக்கக்கூடாதான். இப்போ சர்வதேசத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. எனவே நாங்கள் அதுக்கு போய் தலையிட்டு அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லி ஐடியாக்கள் சொல்லி நாடுகளை ஒன்று சேர்த்து வைக்கணுமாம். அதாவது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரானையும் ஒன்று சேர்த்து அவர்களை சமாதானப்படுத்தி அமைதியை கொண்டு வரது இலங்கையினுடைய கடமையாம். எனவே சும்மா இருக்கக்கூடாதாம் என்று சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். அதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியல. என்ன இலங்கை சொல்லி அமெரிக்கா கேட்குமா, உடனே சண்டையை நிப்பாட்டி போடுமா, இல்லை தானே. எனவே நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாசா ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறார் போலடக்கு. ஒருவேளை இவர் ஜனாதிபதியாக வந்திருந்தா இப்போ நாட்டில் என்ன நடக்கும் கற்பனை பண்ணி பார்க்கவே முடியலை, என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்வார் என்று சொல்லி. இப்போ எதுக்காக சஜித் பிரேமதாசா இப்படியான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கார் என்று சொன்னால், அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை தானே, சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கார். அதனால் விதம் விதமான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். இனி அடுத்த கிழமை என்ன சொல்ல போகிறார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது எரிபொருள் சூத்திரம் என்று சொல்லி. அதாவது எரிபொருட்களுக்கான விலைகளை எப்படி அதிகரிக்கிறது, எவ்வளோ அதிகரிக்கணும் என்று சொல்லி அதுக்கொண்டு ஒரு வரையறை இருக்குத்தானே, அது எழுதப்பட்ட அந்த பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பருக்கு நடுவில் பின்னாபெரிய ஓட்டை ஒன்று நடக்குது. அந்த பேப்பரை துளைச்சி கொண்டு அங்கால ஒரு பேரல் ஒன்று பறக்குது, வானத்தை நோக்கி பறக்குது. அதுதான் எரிபொருள். அதாவது எரிபொருளுடைய விலை அதிகரிக்குது. இந்த சூத்திரம் அதெல்லாத்தையும் கணக்கெடுக்காமல் தண்டை பாட்டில் அதிகரித்து கொண்டு போகுதுன்றதை அதை பார்த்து ஒரு சாதாரண குடிமகன் அதிர்ச்சியோட பார்க்குறார். ஏன்னு சொன்னால் என்ன நடந்தாலும் கடைசியில் பொதுமக்களை தலையிலானே முடியும். எனவே அந்த ஒரு காட்சியை அழகாக வரையப்பட்டிருக்கிறது இந்த கருத்தோவியத்தில். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.